பேர் வணக்கம் நலம்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு கடலைப்பருப்புல புது தினசான ஸ்வீட் செய்ய போறோம். அதுக்கு கடலைப்பருப்பு நமக்கு வேணுங்கிற அளவை எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான். இல்லாட்டினா அப்படியே டைரக்டாவும் வேக வைக்கலாம். ஆனா 2-3 தடவை கழுவிடணும். கழுவிட்டு பால்லையே வேக வைக்கணும். பாலை ஊத்தியே இங்க பாருங்க, வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த இப்படி நசுங்கிற பதம் வந்துருச்சு. நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் இதை மிக்சியில இப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இதை நைஸா மிக்சியில அரைச்சாச்சு. நல்லா சாஃப்டா அரைச்சாச்சு. அரைச்சதை பாருங்க, ஒரு பேன்ல வந்து நெய் போட்டிருக்குது. இதுல வந்து அதை போட்டுருவோம். வெறும் பால்ல தான் அது வெந்திருக்குது, தண்ணியே கிடையாது. நல்லா இதை அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப எல்லோவா இருக்குல்ல, இது வந்து ப்ரௌனா ஆகும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்ட 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 நல்லா குழஞ்சு வரும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். சட்டி உழுவாம இருக்கும். அதே சமயத்தில் அப்படியே நல்லா திரண்டு வரும். சிம்லியே வச்சுக்கணும். கையில வைக்கிறத விட சிம்லியே வச்சு நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா அழகா இருக்கு. சக்கரை இப்ப போடக்கூடாது, ப்ரௌனிஷா எடுத்து வைக்கிறேன் சர்க்கரைய. சக்கரை 1/4 கப்பு பருப்பு போட்டிருக்கு. இப்ப 1/2 கப்பு 3/4 கப்பு சர்க்கரை. ஏன்னா கடலை பருப்பு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியா இழுக்கும். அதுக்காக 3/4 கப்பு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி, திராட்சை, இது பாதாம், வெள்ளரி விதை, திராட்சையும் வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம அது எல்லாம் எடுத்து வச்சிருக்குது. இப்போ நெய்யில வறுத்து ரெடியா வச்சுக்கலாம். பாருங்க, வறுத்து வச்சிரவா? இல்ல, அப்புறம் வறுத்துக்கலாம். ஒரு தட்டுல நெய் தடவி வச்சுக்கோங்க. கட்லியா ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ வச்சு கட்லியா பண்ற மாதிரி இது கடலைப்பருப்பு வச்சு கட்லியா. இனிப்பு கொஞ்சம் தூண்டி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. பாருங்க, நல்லா வந்து பாருங்க. அப்புறம் சக்கரை போடுறப்ப போட்டுக்கலாம்.
பாருங்க இப்படி அழகா திரண்டு வருது பாருங்க. இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். இது கடலைப்பருப்பு ஒரு பால்லையே வேகத்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு, நல்ல டேஸ்ட்டு. அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது பசங்களுக்கு இந்த ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா கரண்டு வருது பாருங்க. நம்ம ஹைல வைக்கல, சிம்மிலேயே வச்சு செய்யறோம் நம்ம. இப்ப பாருங்க கலர் மஞ்சளா இருந்தது, கலர் மாறி ப்ரௌனிஷா வந்துகிட்டு இருக்குது பாருங்க. இப்பதான் ப்ரௌனிஷா வர ஆரம்பிச்சிருக்கு. கிண்ட 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 தான் ப்ரௌனிஷ் கலர் வரும். முதல்ல அப்படியே எல்லோவா இருந்தது பாருங்க. இப்ப பாருங்க அதுக்குள்ள ஒரு தட்டுல நெய் தடவி வச்சுக்கிறாங்க, ரெடி பண்ணிக்கிறாங்க. பட்டர் பேப்பர் போட்டு அது மாதிரி நெய் தடவிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னு சொன்னா வெறும் தட்டுல தடவி வச்சுக்கலாம். இது பாருங்க நல்லா மசியுது. ஒரு சொட்டு நெய் ஊற்றி ஊற்றி இது பண்ணப்போ சாஃப்டா வரும். நம்ம முந்திரிலேயே கட்லியா செய்யற மாதிரி, காஜு கட்லி செய்யற மாதிரி இது வந்து கடலைப்பருப்பு பால் அதுல நம்ம செய்யறோம். காஜு கட்லி மாதிரி இதுக்கு கடலைப்பருப்பு கட்லியா. நல்லா பாருங்க கலர் பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்க. முதல்ல எல்லோவா இருந்துச்சு, இப்ப பாருங்க ப்ரௌனிஷா வந்துருச்சு பாருங்க. அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா திரண்டு வந்துருக்குது பாருங்க. இதுக்கு நம்ம வந்து நான் குக் ஸ்டிக் வேற இருந்தா நம்ம நல்லது, அதுதான் இதுல போட்டிருக்கோம். நாங்க அடி பிடிக்காம அப்படியே நல்லா சிம்லியே நம்ம செய்யணும் பாருங்க. இப்படி அது ஜம்முன்னு வருது பாருங்க. சூப்பரா. நம்ம வேகமா இதாகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹைல வச்சு வைக்கக்கூடாது. சிம்லியே இருந்தோம்னா நல்லா வெந்து கொடுக்கும். பாருங்க எவ்வளவு நேரம் நல்லா வந்துருச்சு. இப்ப சர்க்கரையை போடுறோம். சர்க்கரை சர்க்கரை போட்டோன்னா இலகா கொடுக்கும். அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க மெஷர்மெண்ட்ஸ் வச்சிருப்பீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போடுங்க. இதை போட்டுடலாமா? 1.5 பங்கு சர்க்கரை. எவ்வளவு பருப்பு எடுத்தது? பருப்பு 1/4 கப்பு. சர்க்கரை கொஞ்சம் போடணுமா? சரியா இருக்கா? சரி பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு கலர், சூப்பரா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப சுலபமான ஸ்வீட்டு. பிள்ளைங்களுக்கு நம்ம சீக்கிரம் கெஸ்ட் வந்தாலும் சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம இப்போ வந்து ஏலக்காய்
ஏலக்காய் பொடி போடுறாங்க. கொஞ்சோண்டு திராட்சை, கொஞ்சோண்டு ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ போடுறாங்க. இந்த பருப்பு இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறோம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறோம். பாருங்க கலரே மாறிடுச்சு பாருங்க. அந்த கலர் வரப்பதான் நம்ம சர்க்கரையை போடணும். பாருங்க சூப்பரா வந்திருக்குது. நல்லா கரண்டு வந்திருக்கு பாருங்க. அப்படியே ஒரு சொட்டு நெய் ஊத்துக்கலாம் அதுல. நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க. கலரே மாறிடுச்சு. கலரே டிஃப்ரெண்ட் கலர் வந்துருக்கு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து அதை ஊத்திக்கலாம். தட்டில் எடுத்து ஊத்திக்கலாம். தட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நெய் தடவி வச்சிருக்கிறோம். இதுலயே நீங்க வந்து உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுக்கணும். நாங்க சர்க்கரையிலே சேர்த்துட்டோம். அதை திருப்பி நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த உப்பு போட்டு கொஞ்சம் நமக்கு தூக்கி கொடுக்கும், சுல்லுன்னு கொடுக்கும். இது சமமா பண்ணிக்கணும். நல்லா சமம் பண்ணிட்டு தட்டுங்க. நெய்யை கொஞ்சம் மேல இப்ப பாருங்க நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க. இப்ப இது மேல வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இப்ப இதை தூவிடணும். எல்லாம் ஒன்னா கலந்து அப்படி தூவிடணும். நல்லா எரிகிடும். இப்படி வச்சிட்டீங்கன்னா அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தியில என்ன ஷேப் நமக்கு வேணுமோ, ரவுண்ட் ஷேப்போ, ஸ்கொயர் ஷேப்போ, ட்ரையாங்கிள் ஷேப்போ, டைமண்டோ, எப்படி வேணும்னாலும் நம்ம அழகா செஞ்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது வந்து கடலைப்பருப்பு கட்லியா, காஜு கட்லி வந்து கடலைப்பருப்புல கட்லியா செய்யறோம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், கெஸ்ட்டுக்கு ஸ்வீட்ஸாவும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு, ஈஸியாவும் செஞ்சிடலாம். நம்ம சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணணும். இப்பயே கட் பண்ணோம்னா அது வந்து ஷேப் கிடைக்காது நமக்கு. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான்.